In Manipur, when human blood flowed as river of for months on end, we saw those who turned a blind eye and those who struggled to mention the issue. In all these instances, the CPIM and the left had a clear stance right from the get-go. We did not waver. We were not bothered about the votes we would gain or the votes we would lose. Our stance was clear. It was based on a proper political understanding. This is what sets the CPIM apart in the Indian political landscape. மணிப்பூர் மாநிலத்தில் என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். அங்கே நீண்ட காலமாக மோதல்கள் நடைபெற்று மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கண்திறந்து பார்ப்பதற்கும் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கும் ஒன்றிய அரசாங்கம் தயாராக இல்லை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டிலும் அது எப்போதுமே ஒரு சரியான நிலைப்பாடை எடுக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டால் தங்களுக்கு வாக்குகள் கிடைக்குமா அல்லது வாக்குகளை நாம் இழப்போமா என்பதை பற்றி மார்க்சிஸ்ட் கட்சி என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. மக்களுக்காக ஒரு சரியான நிலைப்பாட்டை, ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாம் எடுக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த காலத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. In exposing corporate financial policies, in creating awareness among the toiling masses about the anti-labor codes, in calling out the actual agenda behind the current effort at delimitation, and slogans like One Nation, One Election, the role played by the CPIM has been exemplary. We have been creating awareness among the people and organizing them in struggle against growing unemployment, increasing inequality, escalating price rise, denial of MSP to farmers, cutting down workers' rights, pushing workers from organized to unorganized sectors, write-off of corporate loans to the tune of rupees 16.35 lakh crores over the last 10 years, spreading communal riots, increasing exploitation of Adivasis and Dalits, etc. உழைப்பாளி மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கொலைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளருக்கான சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு தொழிலாளர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள், அதற்கு எதிராக விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே தான் அவர்கள் புதிய புதிய முழக்கங்களை முன்னெடுக்கிறார்கள். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை திசை திருப்புவதற்காக பல புதிய முழக்கங்களை அவர்கள் எழுப்புகிற பொழுது நாம் மக்களிடம் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளுக்கு எதிராக நடக்கின்ற போராட்டங்களுக்கு மக்களை நாம் திரட்ட வேண்டும். குறிப்பாக மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான விலைவாசி உயர்வுக்கு எதிராக, வேலையின்மைக்கு எதிராக, அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக எல்லாம் நாம் மக்களை திரட்டி அவர்களை போராட்ட களத்தில் இறக்க வேண்டியிருக்கிறது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் 15,000 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. சாதாரண மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ஒன்றிய அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு இப்படிப்பட்ட பெரும் சலுகைகளை வழங்குகிறது. When the state of Jammu and Kashmir was bifurcated into 2 union territories, CPIM took a strong stance against it. When the CAA was introduced, the CPM minced no words in stating that it is not an issue that would affect only a single community and that it would put an end to secularism in India. We also said
that a broad secular resistance was required against it. The CPM went to the Supreme Court against the CAA. When protesters gathered against the CAA in Delhi were branded as anti-nationals, the CPIM went to them and expressed solidarity. ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு 2 மாநிலங்களாக 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்தது. அதேபோல குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது மார்க்சிஸ்ட் கட்சி அதை மிக கடுமையாக எதிர்த்தது. அதற்கு எதிராக மக்களை திரட்டியது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை நாடற்றவர்களாக ஆக்குவதற்காகத்தான் இவர்கள் இந்த திட்டத்தை செய்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. அது மாத்திரமல்ல, அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் மார்க்சிஸ்ட் கட்சி வழக்கு தொடர்ந்தது. ஆகவே எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக இருக்கிற கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது.